அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய 9வது நாள். மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவெண்பாவையிலிருந்து தினந்தோறும் ஒரு பாடலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் 9வது பாடல். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோ அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியில் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். இப்பாடலினுடைய பொருள்: கோடி வருடங்களுக்கும் முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருள்களுக்கெல்லாம் பழமையானவனே, இன்னும் லட்ச ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே, உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம், அவர்களுக்கே தொண்டு செய்வோம். உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வரவேண்டும். அவர்களிடம் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம். இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம் என்று சிவன் மீது அவர்கள் கொண்ட பக்தியை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். விளக்கம்: இன்றைய காலச்சூழலில் தனக்கு வரும் கணவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், கார் பங்களா என்று வசதியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திக்கக்கூடிய பெண்கள் அதிகம். ஆனால் இந்த செல்வங்களெல்லாம் நிலைத்திருக்குமா? இத்தகைய செல்வத்திற்கு அதிபதியாக உள்ளவர்கள் எல்லா பெண்களுக்கும் கிடைத்து விடுவார்களா? ஆனால் அன்றைய பெண்கள் தங்கள் கணவன் பக்திமானாக, ஒழுக்க சீலர்களாக, நற்குணங்கள் நிரம்ப பெற்றவர்களாக இருக்க வேண்டுமென பிரார்த்தனை செய்தார்கள். அவர்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தனர். இத்தகைய வாழ்க்கை ஞானத்தை உணர்த்துவதற்காகவே மாணிக்கவாசக பெருமான் இப்பாடலை அருளியுள்ளார். நன்றி.